இயேசுவின் காயங்களின் கனிகளை நாம் களி கூர்ந்து மகிழ்ந்து ஆடி பாடுவோம். இயேசுவின் காயங்களின் கனிகளை நாம் களி கூர்ந்து மகிழ்ந்து ஆடி பாடுவோம். அப்போஸ்தலர் ஊழியத்தில் ஆர்ப்பரிப்போம், அப்போஸ்தலர் ஊழியத்தில் ஆர்ப்பரிப்போம். ஆசீர்வாத மழைக்கு மேகங்களாவோம். தேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. தேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. ஒரு பாடல் பாடுவோம். 557 யெகோவா நிசி. யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். 557 கன்வென்ஷன். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னை செல்கிறார். சீரியேழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மீறளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசியை, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கியிருக்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே, கர்த்தர் சந்தியாவி நிற்கிறார். எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமோ, கோஷமீடும் இளைஞரின் முன் நில்லுமோ. கர்த்தர் நாமம் வல்ல நாமமே, அல்லேலூயா கர்த்தர் நாமம் வல்ல நாமம். ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்த லங்கமாவை வீழ்த்தியே, ஆவிகளின் தீனிகளை
நம்மை விசுவாச பாதையில் ஊழிய பாதையில் வழிநடத்தி வந்திருக்கிறவருடைய பிரதான கிருபையை நினைத்து ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை ஆண்டவர் சந்தித்தார், இதுவரை நடத்தினார். இதுவரை எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபோது ஆண்டவர் நமக்கு துணையாக நின்று இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்தில் கலந்து கொள்ளும் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தி வந்திருக்கிற அவருடைய தயவுக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நம்மை ரட்சித்ததற்காக, நம்ம அபிஷேகம் பண்ணினதற்காக, நம்ம ஆவியை தந்ததற்காக, கிருபைகளை தந்ததற்காக, கிருபை வரங்களை தந்ததற்காக, இன்னும் நமக்கு ஏராளமான வரங்களையும் வல்லமைகளையும் தர இருக்கிறபடினாலும் ஆண்டவருக்கு எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட நாம் பெருமையாய் போகாதபடி ஆவியில் நிறைந்து ஆவின் பலத்தோடு செல்ல நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக நன்றி சொல்லிடுவோம். ஸ்தோத்திரம். வழி நடத்தும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா என்ற பாடலையும் ஜெப பாடலாக பாடும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். அடிமை நானே எஜமானீரே நாதா, அடிமை நானே எஜமானீரே நாதா, கனவினே கனவானே நாதா, கனவின நானே கனவானே சித்தம் நாதா, சித்தம் அல்ல சித்தம் நாதா, அடிமண்ணானே உயவன் நீரே நாதா, அடிமண்ணானே உயவன் நீரே நாதா, மண்ணான மனிதனா மண்ணுக்கே திரும்புவேன் நாதா, மண்ணான மனிதனா மண்ணுக்கே திரும்புவேன் நாதா, சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல என்னாலே அல்ல. காலையில் மலர்ந்து மாலையில் மறைபவன் நாதா, காலையில் மலர்ந்து மாலையில் மறைபவன் நாதா, மலர்வோர் போற்று நிழல்வோர் மறைபவன் நாதா, மலர்வோர் போற்று நிழல்வோர் மறைபவன் நாதா, சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே என்னாலே அல்ல என்னாலே அல்ல. கடலெனும் வாழ்வில் கடகோட்டி நீரே நாதா, கடலெனும் வாழ்வில் கடகோட்டி நீரே நாதா, அலை வந்து மோதியும் அழியாமல் காப்பவரே நாதா, அலை வந்து மோதியும் அழியாமல்
இதுவரை ஆண்டவர் அவருடைய சித்தப்படி நம்மை நடத்தினார். இன்னும் அவருடைய சித்தப்படி நம்மை அவர் வழி நடத்தும்படியாக, நம்முடைய ஊழியத்தை நடத்தும்படியாக, நம்முடைய ஊழியர் குடும்பங்களை நடத்தும்படியாக, அனைவரையும் நடத்தும்படியாக எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். என் சித்தம் அல்ல உம் சித்தம் ராதா. இனி என்ன சித்தம் ஜெப ஐக்கியத்துக்கு வைத்திருக்கின்றீரோ, எங்களுக்கு என்ன சித்தத்தை செய்ய திட்டம் வைத்திருக்கின்றீரோ அது நிறைவேற வேண்டும். 100க்கு 100 நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. அதற்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று எல்லாரும் சேர்ந்தே மொத்தமாக சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு பிறகு நாம் சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லோரும் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றைக்கு நிலைத்திருப்பான். ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தும்படியாக, உணர்த்தும்படியாக, கற்றுக் கொடுக்கும்படியாக, வெளிப்படுத்தும்படியாக எல்லாருக்கும் வெளிப்படுத்தும் ஆண்டவர். உடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதை நான் நிறைவேற்றவும் எங்களுக்கு பலத்தார். தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றும். தடை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளை அகற்றி போடும். எங்களை வழி நடத்தும். என் நடுவிலே பிரசன்னராக இருந்து இந்த ஜெப வேலையை வழி நடத்தியாத்தான். ஸ்தோத்திர வேலைக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திர வேலைக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். தடைகளை நீக்கி நம்மை அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எது தடை செய்தாலும் ஆண்டவர் மன்னித்து நாளில் விசேஷித்த விதமாய் நடத்த முடியாது. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து பாடல் ஜெப வேளையை ஆண்டவர் நடத்தி தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் மறுபடியும் நம்ம இருதயத்தில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி நம்மளை நல்ல ஒரு மனத்திற்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நல்லா கொண்டு வந்துடணும். ஜெபிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரே உம ஸ்தோத்திரம். நீ தந்த நல்ல பாடலுக்காக உம ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 5வது மாதத்தில் கடைசி கால அபிஷேக ஜெபத்துக்கு என்னை நீர் அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காக உம ஸ்தோத்திரம். நாங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஆமென். உம ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு முதல் ஜெபம் கேட்பதாவே. ஆமென். சில பாடலை பாடி நம்ம ஜெப வேளைக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கன்வென்ஷன் கீதங்கள் 137வது பாடல். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திலெல்லாம் ஒரு நன்மை இல்லை, 2 நன்மை இல்லை, எண்ணவே என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாதை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே.
என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதா என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட போட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட போட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். பல பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்கள் ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் கோட்டையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். கோட்டையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நம்ம ஜெப வேலைக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த அன்புள்ள ஆண்டவரே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம், ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் வாக்கு மாறாதவரே. ஆனந்தம், ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பேன். உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம், ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே.
வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். நெகேமியா 5வது அதிகாரம் கடைசி வசனம் 19வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசித்து நம்ம ஜெபிப்போம். நெகேமியா 5வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். ஜனத்துக்காக நெகேமியா பானபாத்திரக்காரனாக இருந்தாலும் நிறைய நன்மையான காரியங்கள் அவர் என்ன செஞ்சிட்டார்னா ஜனத்துக்காக செய்துட்டார். ஆனாலும் அதில் ஒரு உள் ஜெப குறிப்பு என்ன வைக்கிறார்னா, எனக்கு நன்மை உண்டாக என்னையும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிடும், நினைத்தருளும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் நான் எனக்கு மாத்திரம் இல்லை, நிறைய பேருக்காக, தேசத்துக்காக, ஊழியத்துக்காக நிறைய ஜெப வேளையில் நம்ம நல்லா இணைஞ்சிருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கோம். கர்த்தர் நம்மளை பயன்படுத்தினார். இப்போ என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னா, எனக்கும் ஒரு நன்மை என்ன செய்யணும் ஆண்டவரே உண்டாகணும், எனக்கு ஒரு நன்மை என்னணும் உண்டாகணும். அதனால் என்னைய கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க, நினச்சிக்கிடுங்க. அல்லேலூயா. ஒருவேளை எல்லாவற்றின்படி இந்த ஜனத்துக்காக நான் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உபவாச ஜெபத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், சிறப்பு காத்திருப்பு ஜெபத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எனக்கும் ஒரு நன்மை இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்தில் எனக்கு என்ன செய்யணும், உண்டாகணும். அதனால் என்னைய கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிடுங்க, நினச்சிக்கிடுங்க. அல்லேலூயா. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா, எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா. எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் கர்த்தர் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியையும் ஒருவேளை நினைக்கலாம், இந்த ஜனத்துக்கு நான் என்ன செய்தேன், இந்த ஜனத்துக்கு நான் நல்ல ஜெபம் பண்ண ஆண்டவரே, இந்திய தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன், நல்ல திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணேன், ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணேன், ஊழியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். இப்போ நான் நெகேமியா ஜெபம் பண்ணது போல் எனக்கும் நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இந்த ஜெபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு நன்மை உண்டாகணும் ஆண்டவரே, எனக்கு நன்மை உண்டாகணும்னா என்னை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எனக்கு ஒரு நன்மை கிடச்சிடும் ஆண்டவரே. இந்த வேளையில் நெகேமியாவுக்கு என்ன நன்மைக்காக ஜெபம் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்தில் நாங்கள் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும்னு அன்னைக்கு நெகேமியா சொன்ன ஜெப குறிப்பை வச்சு ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற இடத்துல நாங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறோம், நாங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறோம். அந்த என்ன நன்மைங்கிறது ஆண்டவரே பரலோகத்தில் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, பரலோகத்தில் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும்னு சொல்லி எல்லோரும் இணைந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிற அந்த ஒப்பனை அந்த நன்மையான காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே எல்லாருக்கும் உண்டாவதற்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் நினச்சி பார்த்துருங்கப்பா. இந்த இடத்துல எல்லாரையும் நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகிரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நம்மளை எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம எல்லாரும் நினச்சி பார்த்து ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு, நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாகுவதற்கு கர்த்தர் நம்ம ஜெபிக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் நினச்சி பார்க்கிறார். இந்த ஜனத்துக்காக நம்ம செய்த ஜெபங்களை கர்த்தர் நினைத்து பார்த்துருக்கிறார். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அடுத்து அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அல்லேலூயா. அதிக நிச்சயம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான் பரிசுத்த ஆவிக்காக ஆண்டவர் சொன்ன ஜெப குறிப்பு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு, இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம், அதிக நிச்சயம் அல்லவான்னு சொன்ன ஒரே ஒரு ஜெப குறிப்பு எதுக்குன்னா பரிசுத்த ஆவி தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே
பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்ல ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோம். ரெண்டாவது குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். குறிப்பு நமக்கு நன்மை உண்டாயிடுச்சுட்டு, அது என்ன நன்மை உண்டாகுன்னா, பரிசுத்தாவிங்கிற ஒரு நன்மை எனக்கு கிடைச்சிடணும் ஆண்டவரே. பரிசுத்தாவின்னு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவரை இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த கடைசி காலத்தில் நாங்கள் எதற்கெல்லாமோ நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற எங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவான்னு நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்கள் சொன்ன வார்த்தை இந்த ஆவியானவரால் அந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த 5வது மாதத்தில் கடைசி கால அபிஷேக ஜெபத்தில் நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். எதற்காக வேண்டிக் கொள்கிறோம்? பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவான்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பரிசுத்தாவியை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உன்னதத்திலிருந்து உம்முடைய ஆவியினால் நீங்கள் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை உம்முடைய ஆவியினால் நிரப்பிடுங்க. எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாவற்றையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பிடுங்க. மாம்சத்தின் கிரியைகள் அழிந்து போக முடியாது உம்முடைய ஆவியினால் நிரப்பிடுங்க. ஆவியின் வரங்கள்னால் எங்களை நிரப்புவதற்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை நடத்தி செல்வதற்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நேற்று மாத்திரம் இல்லை ஆண்டவரே, காலையில் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் எங்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பி நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். லேலுயா. 3வது ஜெப குறிப்பாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். லேலுயா. சில சோதனைக்கும் ஆவியானவர் நம்மளை என்ன செய்வார்? கொண்டுட்டு போவார். லேலுயா. சிமியோன் ஆவியின் ஏவுதல்னால எருசலேம் தேவாலயத்துக்கு என்ன செஞ்சார்னா வந்தார். இங்கே இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு யார் தான் கொண்டு போகிறா? ஆவியானவர் தான் வனாந்தரத்துக்கு என்ன செய்ததாக கொண்டு. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே ஆவியானவர் தான் இயேசுவை பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறாரு. போன 3 சோதனையிலையும் ஆவியானவர் கொண்டுட்டு போகிற இடத்துல தேவன் தம்முடைய வார்த்தையை இயேசுவானவருக்கு தந்து விடுதலையை தந்தார். லேலுயா. நம்ம சோதனை வந்துட்டுன்னு சொல்லி சோர்ந்து போயிடாமல், ஆண்டவரே இந்த சோதனை உம்முடைய அனுமதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதில் எனக்கு என்ன கிடச்சிடணும்னா விடுதலை நெஞ்சிடணும், கிடச்சிடணும். எல்லோரும் கண்ணை மூடி 3வது ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவோமா? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு இயேசுவானவர் ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். உலகத்தில் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் ஜெபிக்கிற நமக்கு வரலாம். ஆனால் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இயேசுவானவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகும்போது 3 சோதனை வந்துச்சு. 3 சோதனையிலையும் இயேசுவானவர் தேவன் தந்த வார்த்தையினால் எல்லா சோதனைக்காரனை ஜெயித்தார், பிசாசானவனை ஜெயித்தார். ஆமேன், ஸ்தோத்திரம். பிசாசை ஜெயிப்பதற்கு, சோதனைக்காரனை ஜெயிப்பதற்கு எங்களுக்கு ஏற்ற வேளையில் உங்கள் வசனத்தை தந்துருங்கப்பா. ஆவியானவரே, நீர் கொண்டுட்டு போகிற பாதையில் இப்படி ஒரு நடத்தல் இருந்தாலும் அதுலேயும் நான் ஜெயம் பெறணும், அதுலேயும் நான் விடுதலை பெறணும். இயேசுவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கொண்டுட்டு போகிற எல்லா பாதைகளையும் ஆண்டவரே நான் ஜெயம் எடுப்பதற்கு எனக்கு ஏற்ற வேளையில் எனக்கு நல்ல வசனத்தை தந்துருங்கப்பா. உம்முடைய வார்த்தையை தந்துருங்க. உம்முடைய நல்ல ஆவியை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நடத்தி எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். லேலுயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவானவர் 18வது அதிகாரத்தில் ஒரு ஓமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். லேலுயா. இதனுடைய முடிவை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வராதுன்னா சோர்வு வராது. சோர்ந்து போகாமல் எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் 8வது வசனத்தில், சீக்கிரமாய் அவர்களுக்கு. அப்போ எந்த ஜெப குறிப்புக்கு ரொம்ப நேரம் நம்ம ஜெபம் பண்ணி சோர்ந்து போய்கிட்டு இருக்கிறோமோ அதுக்கு முடிவு எப்படி இருக்கும்னா சீக்கிரத்தில் அதில் என்ன கிடைக்க போகுது? நியாயம் கிடைக்க போகுது. லேலுயா. அப்போ நம்ம என்ன ஜெபத்தில் எப்படி நம்ம அதை அடையாளம் கண்டுக்கிட முடியும் அப்படின்னு சொன்னால், நிறைய வேளையில் அடிக்கடி ஜெபம் பண்ணி அந்த காரியம் நடக்காமல் போகும்போது நமக்கு சில சோர்வுகள் என்ன செய்யும்?
வரும். ஆனாலும் அந்த சோர்வுள் மத்தியிலையும் நம்ம இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணி முடிவு எப்படி இருக்கும்னா சீக்கிரத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்னா நியாயம் கிடைக்கும். இந்த வார்த்தையை நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜெபத்தில் நமக்கு இருக்கிற சோர்வை கர்த்தர் எடுத்து போட்டுருவார். அல்லேலூயா. பின்னால் உள்ள இந்த முடிவை நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெபத்தில் நமக்குள்ளே என்ன வராதுன்னா சோர்வு என்னையாது வராது. கண்ட மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? உலக மக்கள் எங்களை சொல்லலாம், ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி ஒரு ஓமையை சொல்லி அதற்கு ஒரு முடிவை நீர் எழுதி வைத்திருக்கிறீர். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை திரும்ப எங்களுக்கு தாரும். நிறைய காரியத்தில் ஜெபம் பண்ணி எங்களுக்கு நீ ஜெயம் தந்திருக்கிறீர். ஆனால் ஒரு சில காரியங்களில் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அதில் சில சோர்வுகள் வருகிறத பார்க்குறோம். ஆனால் முடிவை நினைக்கும் போது தேவன் நம்மளை நல்ல விசுவாசத்தில் பலப்படுத்துகிறார். ஆமேனு. எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே முடிவு எப்படி இருக்கு? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா? இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரும் சும்மா இருக்க மாட்டோம். நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண ஜெப குறிப்புக்கு நம்ம மாட்டுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா முடிவு எப்படி இருக்குன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே, ஜபத்தில் நம்ம சோர்வு வருமா? பண்ண ஜப குறிப்பு நம்ம முடிவு வருகிற வரைக்கும் நம்ம நெஞ்சுக்கிட்டு இருப்போம், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். லேலுயா. ஏன்னா பின்னால் எனக்கு வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறான்னா சீக்கிரத்தில் அவர்களுக்கு யாரெல்லாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நியாயம் ரொம்ப சீக்கிரத்தில் என்ன செய்கிறாருன்னா கர்த்தர் தாரார். லேலுயா லேலுயா. பாருங்க, 1 பேதுருவில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். லேலுயா. வசனத்தை வாசிப்போம். 1 பேதுருவில் 4:7 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை. எல்லாவற்றிற்கும் முடிவு ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக நெஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. லேலுயா. அவ்வளோதான். எல்லாம் 75% முடிஞ்சாச்சு, 95 முடிஞ்சாச்சு. இனிமேல் எல்லாம் நமக்கு ஜெயந்தாம்னு சொல்லி சாதாரணமாக நெஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. எல்லாவற்றிற்கும் முடிவு என்ன வந்தாச்சு? பக்கத்தில் நெஞ்சாச்சு, வந்தாச்சு. ஆகையால் இன்னும் நமக்கு என்ன வேணும்னா சாதாரண புத்தி இல்லை, இன்னும் தெளிந்த புத்தி என்ன வேணும். எதுக்கு அப்படின்னா ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம என்ன முடிவு ஒருவேளை 97% வந்திருக்கலாம். ஒரு 3% நம்ம ஜெபம் பண்ணாமல் விட்டுட்டு அதை மாம்சத்தில் விட்டுட்டோம்னா பிசாசானவன் அதை இணைஞ்சிருவான்னா வேறு வழியில் திருப்பிடுவான். லேலுயா. எல்லாவற்றிற்கும் நம்ம என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணோமோ அவ்வளோத்துக்கும் முடிவு வந்தாச்சு. கண்ணை மூடி இதை கொஞ்சம் நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் என் ஜெபத்துக்கு 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை எல்லாவற்றிற்கும் நம்ம என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணோமோ, நம்ம குடும்பத்தில் என்னென்ன காரியத்திற்காக ஜெபம் பண்ணோமோ
நம்ம ஐக்கிய ஊழியத்துக்கு என்னென்ன காரியத்திற்காக ஜெபம் பண்ணோமோ அவ்வளோத்துக்கும் முடிவு பக்கத்தில் வந்தாச்சு. எவ்வளோ சந்தோஷம்! எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா, எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோமா. சந்தேகத்துக்கு இடமே கொடுக்க வேண்டாம். இதை மாத்திரம் நம்ம விசுவாசிப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, எல்லாவற்றிற்கும் முடிவு பக்கத்தில் வந்துட்டு. நம்ம ஸ்தோத்திரம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ண ஜெப குறிப்புக்கெல்லாம் கர்த்தர் முடிவை ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்துட்டார். நம்ம ஸ்தோத்திரம். ஆகையால் நான் என்ன செய்யணும்? இன்னும் நான் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு நான் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம ஸ்தோத்திரம். முடிவு பக்கத்தில் வந்துட்டுன்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக இருந்துட வேண்டாம், நிர்விசாரமாக இருந்துட வேண்டாம். நம்ம சோதரம். இன்னும் நான் ஜெபிக்கிறேன். அந்த காரியம்தான் எல்லாவற்றிற்கும் குடும்பத்திற்காக, தனிப்பட்ட காரியத்திற்காக, ஊழியத்திற்காக, நம்ம ஸ்தோத்திரம் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியத்திற்கும் ஆண்டவரே என் ஜெபத்துக்கு முடிவு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சுப்பா. அதை நினைத்து பார்க்கும்போது ஆண்டவரே என் உள்ளம் கலிகூறுது. ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முடிவு பக்கத்தில் மாத்திரம் இல்லை, இன்னும் ஆண்டவரே அந்த முடிவை நான் பெற்றுக்கொள்வதற்கு, இன்னும் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி வேத வார்த்தையை தந்து முடிவு சமயமான அந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு நல்ல முடிவான காரியத்தை, ஜெயமான காரியத்தை, நல்ல விடுதலையான காரியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் தந்தருளோ, ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் தேன்மை காணச் செய்யும். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளோ, ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவ, ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கே இதுவே சட்டம். ஜெபமே ஜீவ, ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கே இதுவே சட்டம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் முடிவு. நாளைக்கு 12ஆப்புக்கு தேர்வு முடிவு ரொம்ப பக்கத்தில் இணைஞ்சாச்சு. இன்றைக்கி எத்தனாம் தேதி? 7ஆம் தேதி. நாளைக்கு எத்தனாம் தேதி? ஆனால் 9ஆம் தேதி தான் சொன்னாங்க. ரொம்ப அட்வான்ஸாகவே முடிவு இணையுது வருது. ஹல்லேலூயா. முடிவு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. அதனால் அந்த முடிவை பெற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்காக நம்ம இணையணும், ஜெபம் பண்ணணும். எல்லாருக்காக இணையணும். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நல்ல ஆசீர்வாதமாக என்ன செய்வார்? நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் அட்வான்ஸாக எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிடுவோமா. 12ஆவது தேர்வு முடிவு பக்கத்தில் வந்தாச்சு. ஆண்டவரே நம்ம ஸ்தோத்திரம். 12ஆவது இப்போ ஆரம்பத்தில் இருந்தே உடைய பிள்ளைகளை நீ நடத்தினீர் ஆண்டவரே. நம்ம ஸ்தோத்திரம். ஒரு கல்வி ஆண்டு முடிந்து தேர்வும் எழுதி ஆண்டவரே எல்லா ரிசல்ட்டு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு ஆண்டவரே. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். நாளைக்கு 12ஆவது தேர்வு முடிவு வரும்போது இன்றைக்கி ஒரு கடைசி கால அபிஷேக ஜெபத்தை கர்த்தர் நம்ம ஐக்கிய ஊழியத்தில் தந்து இன்றைக்கி இரவில் இத்தனை பேரை ஜாக்கிரதையோடு ஜெபம் பண்ணுவதற்கு அழைத்து கொண்டு வந்தார்னா அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தமிழ்நாடு முழுவதும் ஆண்டவரே இந்த தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே உம்முடைய கரம் தாங்கட்டும். அவங்க எண்ணங்கள் ஆண்டவரே, உள்ளங்கள் ஆண்டவரே, சிந்தைகள் எல்லாம் ஆண்டவர் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடட்டும்.
ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். யாரும் பதட்டப்பட வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, எல்லாரும் நல்ல திடமனதோடு இருக்கட்டும், எல்லாரும் நல்ல திடமனதோடு இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதான். ஆமென், 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 ஆமென். லேலுயா. ஒரு மாநிலத்தில் ஒரு தேர்வு முடிவு வரும்போது ஒரு பையன் 5 பாடமாக இணைஞ்சிருக்கான், ஃபெயில் ஆகியிருக்கான். வீட்டில் இணைஞ்சிருக்காங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு கேக் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஊட்டிக்கிட்டு. என்னென்னா நான் ஊக்குவிக்காங்களாம், அடுத்த தேர்வு எழுதுக்கு என்ன செய்தாங்க, ஊக்குவிக்காங்க. லேலுயா. இவரோட உண்மையாக இது என்ன சூழ்நிலைக்கு நடந்ததுன்னு தெரியல. ஆனாலும் இன்றைக்கி ஒருவேளை முடிவு வித்தியாசமாக இருந்தாலும் அவங்களையும் இந்த ஜெபம் என்ன செய்யும்னா ஊக்குவிக்கும். லேலுயா, லேலுயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த விசுவாசம் எல்லாருக்கும் வந்துடணும். ஆமென், அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென், ஆமென். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதி பாடி போற்றுவோம். ஏலுயா, ஏலுயா. நாளைக்கு நிறைய பேர்கிட்ட ஆலோசனை என்ன செய்வாங்க, நான் என்ன செய்யணும், என்ன படிக்கணும், நான் என்ன செய்யணும். உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் சில ஆலோசனை வரும். லேலுயா. ஆண்டவரே உங்களுக்கு உணர்த்துவார். உங்களுக்காக நான் நல்லா நினைஞ்சிக்கிட்டுதேன், ஜெபம் பண்ணிக்கிட்டுதேன். லேலுயா. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வழியில் ஆண்டவர் என்ன செய்வார். நீங்கள் வாங்க இந்த இடத்துக்கு என்ன செய்யுங்க, போங்க, இது ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரையோ ஒரு ஆள் மனசில் வச்சு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் தேவ சித்தம் இருக்கா இல்லையான்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. உங்களுக்கு ஆண்டவர் நல்லா உணர்த்துவார். உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிக்கிடுவோமான்னு உடனே ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அந்த அவருடைய தேவ திட்டத்தை அவங்களுக்கு என்ன செய்வார்னா நல்லா நடத்துவார். லேலுயா. எல்லாவற்றிற்கும் என்ன சமீபமாயிட்டு, முடிவு சமீபமாயிட்டு. நிறைய பேருடைய ரட்சிப்புக்காக நம்ம இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜெபத்துக்கும் முடிவு என்னச்சுன்னா ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. அந்த குறிப்புக்கும் என்ன வந்தாச்சு, முடிவு ரொம்ப பக்கத்தில் இணைஞ்சாச்சு. எத்தனையோ பேருக்கு நம்ம ரட்சிப்புக்காக என்ன செஞ்சுருக்கோம், ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்தில் 5வது மாதம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே எல்லாத்துக்கும் முடிவு ரொம்ப பக்கத்தில் இணைஞ்சாச்சு, வந்தாச்சு. கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணிடுறோமா. எத்தனை பேர் மனம் திரும்புதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம், எத்தனை பேருக்காக கண்ணீரோடு நம்ம ஜெபம் பண்ணோம், எத்தனை பேருடைய பழக்க வழக்கம் மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆமென், நம்ம ஸ்தோத்திரம். இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாரும் உங்கள் பக்கத்தில் திரும்ப போகிறாங்க. அவங்க எல்லாரும் உங்கள் பக்கத்தில் நீ திரும்ப போகிறேன். ஆமென், நம்ம ஸ்தோத்திரம். உங்கள் பக்கத்தில் வச்சு அரவணைக்க போகிறேன். சின்னவன் 1000மோ சிறியவன் பலத்த ஜாதிமாவான். ஏற்ற காலத்தில் கர்த்தராய் நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமேன். எல்லாவற்றிற்கும் முடிவு பக்கத்தில் வந்தாச்சு. கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். ஆமேன். நம்ம ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அணி அணியாய் கொண்டு வந்தது போல
ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தது போல அந்த நாட்கள் இவ்வளவு காலமும் பண்ண ஜெபத்துக்கு முடிவு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. ஆமென். யாரையும் நினைத்து நம்ம கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்காக பண்ண ஜெபம் ஒரு நாளும் சும்மா இருக்காது. முடிவு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பணும்னு சொல்லி எத்தனையோ பேருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். நல்ல ஜெபம் பண்ணு சொல்லி எத்தனையோ பேருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். முகாமுக்கு வரணும்னு சொல்லி எத்தனையோ பேருக்காக நாங்கள் அழைப்பு கொடுத்தோம். அத்தனைக்கும் ஆண்டவரே முடிவு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. ஆண்டவரே முடிவு பக்கத்தில் வச்சதை வந்ததை நினைத்து நாங்கள் இப்பவும் ஆண்டவரே திரும்பவும் அதை ஜெபத்தில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நினைவுபடுத்துகிறோம். திரும்பவும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபத்தில் நினைவுபடுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பார். ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் இவங்கெல்லாம் மனம் திரும்பணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். என் பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக நான் ஜெபம் பண்ணேன். எங்கள் ஊரில் இருக்கிறவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். என்கிட்ட எத்தனையோ பேர் ஜெப குறிப்பு கொடுத்தாங்க. இவன் மனம் திரும்பணும், இவன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண. ஆண்டவரே எத்தனையோ பேருக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். அந்த ஜெபத்தெல்லாம் நீர் கணக்கில் வைத்து இன்னைக்கு நீர் அதுக்கு வார்த்தை என்ன சொல்லுகிறீர்? முடிவு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. முடிவு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. இன்னைக்கு பண்ண ஜெபமும் சேர்ந்து அந்த முடிவு அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பாய் மாறி கர்த்தர் நல்ல விடுதலையை தந்து கர்த்தர் ஒரு அற்புதமாய் நடத்த போறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என்னே சகத்தரே, ஆசீர்வதியோ என்னே சகத்தரே. என்னை நீரப்போ ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை வானிலை அறிக்கை சொல்லுது, ஒருவேளை வெயிலினுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்னையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக நம்ம வேலைகளை என்ன செய்ய முடியாது, செய்யாமல் இணைய முடியாது, இருக்க முடியாது. நம்ம வியாபாரத்தை நம்ம தான் இணையணும் செய்யணும், நம்ம ஊழியத்தை நம்ம தான் இணையணும் செய்யணும். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே உன்னுடைய பாதுகாப்பு மட்டும் என் மேலே இணையட்டும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு நன்மை இல்லை, எண்ணிக்கையில் அடங்காத நன்மைகளை கர்த்தர் தந்துக்கிட்டு இருக்காரு. ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தந்த ஊழியத்தை வெயில்னு சொல்லி நாங்கள் செய்யாமல் இருக்க முடியாதுப்பா. நீங்கள் தந்த தொழிலையும் நீங்கள் தந்த வியாபாரத்தையும் ஆண்டவரே நாங்கள் செய்யணும். நீங்கள் தந்த குடும்பத்தை நாங்கள் நடத்தணும். ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம். வெயிலினுடைய தாக்கம் யாருக்கும் எந்த பலகீனமும் வந்துடக்கூடாது. உடைய கரம் நீட்டப்படட்டும், உடைய வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே பகலிலே ஆண்டவரே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை சொன்னீர். யாருக்கு எந்த சேதமும் வரக்கூடாதுன்னு சொல்லி உடைய வாக்குத்தத்த வசனம் எல்லாருக்கும் நிறைவேறணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஒரு சேதம் அணுகாமல் நீ பாதுகாத்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இதுக்காக விடுமுறை நாளில் படிக்கிற பிள்ளைகள்லாம் எங்கே இருக்காங்கன்னா வீட்டில் என்னதாங்க இருக்காங்க. ஒன்று என்னென்னா ரொம்ப சந்தோஷம் வந்து தண்ணிக்கு என்ன செஞ்சிருந்தாங்க போயிருந்தாங்க. இப்போ அநேக பேப்பரில் இந்த செய்திகளை என்ன செய்கிறோன்னா பார்க்குறோம். ஹல்லேலூயா. சந்தோஷம் ரொம்ப அதிகமாயிட்டு அப்படின்னு சொன்னால் நிலைமையே மாறிப்பேர். ஆனால் இப்போ உள்ள பெற்றோருடைய கணக்கெல்லாம் என்ன இருக்குன்னா, லீவ் நாள்லே ஏதாவது ஒரு 10-15 நாள் பள்ளிக்கூடம் போனால் என்ன இருக்கும், நல்லா என்னையும் இருக்குங்க அளவுக்கு என்ன செஞ்சிட்டுனா வந்துட்டு பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ரொம்ப மழை பெஞ்சிட்டுன்னு சொல்லி அதிகமாக தண்ணி பக்கத்தில் போய் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு போகும்போது சில பாதகமான சூழ்நிலை என்ன செஞ்சிருதுன்னா உருவாயிருது. கரங்களை உயர்த்தி இதுக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோமா?
ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் அவங்க பணிக்கு போகத்தான் செய்வாங்க, அவங்க வேலைக்கு போகத்தான் செய்வாங்க. முன்னால் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போனாங்க. இப்போ பெற்றோர்கள் வெளியில் போனாலும் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு, நல்ல ஒரு பரிசுத்தம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல விடுமுறை நாட்கள் ஆண்டவரே, ஒரு தேவ பாதுகாப்போடு கழிக்கணும் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளி திறக்கிற வரைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கட்டும். வீட்லேயும் ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும், ஊர்லேயும் ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும். அவங்க போக்கிலும் வரத்திலும் உங்கள் பாதுகாப்பு பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். வாகனங்களில் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசு மூலம் ஜெபங்க எழுப்பலாமே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. ஜெபமன எல்லாத்துக்கும் என்ன கிடைக்குன்னா ஒரு பாதுகாப்பு என்ன செய்யுது, கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. நல்ல உண்மையுள்ள அதிகாரிகளை கர்த்தர் நல்லா உருவாக்கணும். அல்லேலூயா. உண்மையுள்ள அதிகாரிகளை கர்த்தர் என்ன செய்யணும், உருவாக்கணும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயம் ஆயிடுச்சு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொன்ன வார்த்தையை வச்சு கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே நல்ல உண்மையும் உத்தமமாய் தன்னுடைய பணிகளை செய்ய ஆண்டவரே ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்குள்ள எல்லா தடைகளையும் கர்த்தனை நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதான். ஆவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். எந்த நாட்டோடையும் எந்த போரும் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஆண்டவர் நல்ல ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையை எல்லா நேரத்துலையும் கர்த்தர் என்ன செய்யணும், தரணும். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா. இந்திய தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர், எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்தியான்னு சொல்லுங்க. ஆமேன். இந்திய தேசத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்திய தேசத்தில் தமிழ்நாடுங்கிற மாநிலத்தில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே எல்லா நாடுகள் சுற்றியுள்ள எல்லா நாடுகளுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானமான சூழ்நிலை எல்லா நாளும் நிலவட்டும், எல்லா நேரமும் உண்டாகட்டும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்துக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ஆண்டவரே சாத்தானுடைய திட்டங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அது அழிக்கப்படுவதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாருடைய எண்ணங்கள்லையும் ஆண்டவரே வித்தியாசமான எண்ணங்கள் எங்கள் தேசத்துக்கு விரோதமாக யாருக்கும் வரக்கூடாதுப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா நாடுகளும் கரை நீட்டி ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் தேசத்து மேலே ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகமோ அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு விரோதமான எல்லா சமாதான கொலைச்சல்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அதை அதமண்ணி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய எல்லையை சுற்றிலும் ஆண்டவரே ஒரு தேவ பிரசனம், தேவ பிரசனம், கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே எங்கள் தேசத்தை சுற்றிலும் காணப்பட ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி நீர் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். அப்படி பாதுகாத்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதான். ஆவே. ஆமேன், ஆமேன். லேலுயா, லேலுயா. நம்முடைய நெல்லை திருமண்டலத்துக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணோம். லேலுயா. எல்லாரையும் கர்த்தர் திருச்சபையில் வச்சிருக்கிறார். இன்னும் தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட் சர்ச்சு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சபையில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் நல்ல ஆவியினால் நிரப்பணும். எப்படி கேட்டுறணும், ஆவியினால் நிரப்பிட்டா துதிங்கன்னு யாரும் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்கன்னு சொல்லி ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தா எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, ஜெபம் பண்ண. அந்த ஆவியினுடைய குறைவு இருக்கிறதுனால தான் சில சூழ்நிலைகள் வித்தியாசமாக காணப்படுகிற பாருங்க. எல்லாம் கண்ணை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணிடுறோமா. ஆண்டவரே நாங்கள் எல்லாரையும் ஒரு திருச்சபையில் வைத்து எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா ஆவியினுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் அபிஷேகம் எல்லா சபைகளுக்குள்ளேயும் வரட்டும். எல்லாரும் கேளுங்களேன், எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். கர்த்தர் கேட்டால் கண்டிப்பாக தருவார். அந்த ஆராதனை முறைமையிலேயே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடுவார்.
ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் திருச்சபையில் ஆண்டவரே, எங்கள் திருமண்டலத்தில் இருக்கிற எல்லா திருச்சபையிலையும் ஒரு ஆவியின் நிறைவு பாடும்போது வரணும். ஆவியின் நிறைவு 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வேத வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும். பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டாகணும். ஜெபிக்கும் போது நல்ல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற முன்னால பின்னால இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே நல்ல ஆவியினால நிரம்பட்டும். ஆவியின் குறைவு இருக்கிற எல்லா திருச்சபையிலையும் ஆண்டவரே இப்படி ஆவியின் நிறைவை இந்த நாளில் இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அனுப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். அனுப்பி வழி நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தர் திருமண்டலத்தில் கர்த்தர் இன்னும் பரிசுத்தாயின் அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றன்னு சொல்லி எழுந்தின்று சத்தத்தை ஊற்றி ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆமென். ஜபஸ். ஆமென். 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 பலப்படுத்து. அபிஷேகிக்கப்படட்டும். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்புனதற்காக கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். 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 ஐயமிருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால்தான் மீட்பருதீர பலத்தான் சத்துருவை வென்றே என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. எழுப்பல் ஜெப ஐக்கியத்தில் இந்த வாரம் எல்லா ஊழியங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த ஊழியத்தை காலையில் 6 மணி ஜெபம், 10 மணி ஜெபம், கடைசி கால அபிஷேக ஜெபத்தை கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. அடுத்த நாளைக்கு கூல் மீதி ஜெபம், இன்னும் சனிக்கிழமை உபவாச ஜெபம், ஞாயிறு திங்கள் சென்னை ஊழியங்கள், வெள்ளிக்கிழமை ஆயத்த ஜெபம். இந்த ஊழியங்கள் எல்லாத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யணும்னா நடத்தணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியர்களை கொண்டு நடத்தும்போது கர்த்தருடைய ஆவியை அவங்க மேலே மாத்திரம் இல்லை, அவங்க ஊழியம் செய்கிற இடத்துல அந்த கர்த்தருடைய ஆவி இறங்கும். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ஆவி இறங்கும்போது அங்கே என்ன உண்டாகும்னா ஆத்துமாவில் விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இன்றைக்கி 6 மணி ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தந்தே, 10 மணி ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தந்தே. இப்போ கடைசி கால அபிஷேக ஜெபத்துக்கு எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிட்டுன்னு சொல்லி இன்னும் நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து எங்கள் ஐக்கியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருச்சபைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணோம், ரிசல்ட்டுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம், இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம், பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் நீர் கேட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபம் எழுப்புதாமே. ஆமென். இந்த நாளில் இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்துக்கு வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்துக்கு கடைசி காலத்துக்கு குறித்தான பாடல்கள், நல்ல ஸ்தோத்திர ஜெபம், நல்ல ஒரு ஜெப வேலையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை ஜெபிக்க வைத்துக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நமக்கு நல்ல ஒரு 3 பகுதியாக ஒவ்வொரு மாதமும் நமக்கு தந்துக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா.
கடைசி காலம் எப்படி இருக்கும், அடுத்து அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் நமக்கு தேவையான கடைசி கால அபிஷேகிச்சு. அடுத்து மூணாவது இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவம். லேலுயா. சில வேளையில் நம்ம கேட்பாங்க, கடைசி கால அபிஷேக ஜெபத்துக்கு போகிறீங்களே, அங்கே என்ன நடக்குன்னு கேட்டால் இவ்வளோ தெளிவாக சொல்லணும். லேலுயா லேலுயா. என்ன நடக்கு? ஜெபம் நடக்கு. ஆனால் 3 பிரிவில் எங்களுக்கு ஆண்டவர் இணைஞ்சிக்கிட்டு இருக்காரு, நல்லா போதிச்சு நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். லேலுயா. என்ன போதனைன்னா, ஒன்று கடைசி காலம் எப்படி இருக்குது, அடுத்து 2வது கடைசி காலம் நமக்கு தேவையான அபிஷேகம், 3வது இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவம். இந்த 3 எங்களுக்கு இணைஞ்சிக்கிட்டு இருக்கு, கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோன்னா அவங்களும் இந்த இடத்துக்கு என்ன செய்வாங்கன்னா வருவாங்க. லேலுயா. இப்போ கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கடைசி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அதை முதலே சொல்லிட்டார். ஒருவனும் உங்களை இணைஞ்சிடக்கூடாது, ஏமாத்திடக்கூடாது, வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே, ஏனெனில் அநேகர் வந்து, ஒருத்தர் 2 பேர் இல்லை, எத்தனை பேர்? அநேகர் வந்து ஏன் நாமத்தை தரித்து கொண்டு, ஏன் நாமன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஏன் நாமத்தை தரித்து கொண்டு அதையும் தாண்டி என்ன போயிடுவாங்கன்னா, நான் தான் கிறிஸ்து, நான் தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கேன் அப்படின்னு கூட நினைஞ்சிருவாங்களாம், சொல்லிடுவாங்களாம். அப்படி சொல்லி ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, அநேகரை என்ன செஞ்சிருவார்கள்? வஞ்சிப்பார்கள். லேலுயா. இந்த கடைசி காலத்தில் இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருந்து, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதுக்கு எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை. இதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு நம்ம நினைஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. ஒருவனும் உங்களை நினைஞ்சிடக்கூடாது, வஞ்சித்திடக்கூடாது. அநேகர் வருவாங்க, ஒருத்தர் இல்லை, 2 பேரில் அநேகர் வருவாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ உண்மையுள்ள ஊழியர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையை பார்க்குறோம். அநேகர் வந்து ஏன் நாமத்தை என்ன செய்வாங்க? தரித்து கொள்வாங்க. அதையும் தாண்டி எங்கே போயிடுவாங்கன்னா, நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த வஞ்சனையினால் எது பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால், நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசம் என்ன செய்யும்னா பாதிக்கப்படும். லேலுயா. நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு ஆள் வந்தவுடனே, ஆண்டவரா தெய்வமே உங்களை கொண்டு இணைஞ்சிருக்கு விட்டுருக்கு. அவன் சாதாரணமான ஆளையும் நம்ம என்ன செய்வோம்? நான் ஜெபம் பண்ணி முடிக்கவும் நீங்கள் வந்து நிற்கவும் எல்லாம் எப்படி இருக்குது? சரியா, தெய்வமே உங்களை கொண்டு இணைஞ்சிருக்கு விட்டுருக்குன்னு சொல்லி நம்மளும் அவங்கள புகழ்ந்து அவங்களும் சும்மா இருக்காலும் இணைஞ்சிருவாங்க. இப்போ நம்மளை நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக என்ன செய்தாங்க? ஓய்த்திருக்கான்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. லேலுயா. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும்னா இருப்பதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். லேலுயா. வஞ்சிப்பார்கள். எது வஞ்சிக்கப்படும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் ஒருவேளை என்ன செய்யணும்னா நம்மளை யாரும் இணைஞ்சிடக்கூடாது, அதில் நம்மளை ஏமாற்றி நம்மளை லைனை என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. லேலுயா. நம்ம விசுவாசத்தில் சரியாக ஓடிக்கிட்டு இருப்போம். அந்த ஓடுகிற ஓட்டத்தில் சில முடிவுகள் வித்தியாசமாக கூட இணையலாம், இருக்கலாம். ஆனாலும் நம்ம எதில் தான் ஓடணும்னா நம்ம விசுவாச பாதையில் ஓடணும். இந்த விசுவாச பாதையில் ஓடும்போது சிலர் நம்மளை வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை, சிலர் இல்லை, அநேகர் என்ன செய்வாங்கன்னா வருவாங்க, வசனத்தை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை சரியாக என்ன செய்வார்னா விசுவாசத்தில் நடத்திக்கிட்டு இருக்கார். லேலுயா. பாருங்கள், 1 தீமோத்தேயுல விசுவாச கப்பலே சேதப்படுத்தின ஒரு 2 பேரை பவுல் இணைஞ்சிருக்காரு, சொல்லி வச்சுருக்காரு. லேலுயா லேலுயா. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 19வது வசனம். இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு
விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். எமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாருங்கள், இந்த 2 பேரும் விசுவாச கப்பலே என்ன செஞ்சிட்டாங்கன்னா சேதப்படுத்திட்டாங்க. பவுல் இதில் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 பேரை என்ன செய்யும், இவங்களை குறித்தெல்லாம் நம்ம எப்படி இருக்கோம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் அடுத்த வாக்கியம் என்ன சொல்கிறார்னா, அநேகர் உங்களை என்ன செய்வாங்கன்னா என் நாமத்தை தரித்து கொண்டு என்னைவாங்க வருவாங்க. நமக்கு இருக்கிற ஊழியத்தில், நமக்கு கொடுத்த தரிசனத்தில், நம்ம வாக்குத்தத்தத்தில் லைன் தெளிவாக போயிட்டுருக்கணும். லேலூயா லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சரி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாட்டுக்கு எதையும் நினைஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். லேலூயா. இந்த கடைசி காலத்தில் இதில் ரொம்ப கரெக்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம விசுவாசமாகிய கப்பல் என்ன செய்யாது, சேதப்படாது. இயேசுவானவருடைய காலங்களிலே விசுவாசத்தை கொள்ளை உண்டு போகக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கூட்டம் வந்துச்சு. அதை மட்டும் நம்ம வாசித்துட்டு நம்ம விசுவாசத்தில் எந்த சூழ்நிலையிலும் நம்ம நினைஞ்சிடக்கூடாதுன்னா ஏமாற்றப்பட்டுறக்கூடாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் உம்முடைய குமாரத்தை மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அல்லேலூயா. ஜெபாலய தலைவன் தன்னுடைய மகளுக்காக இயேசுவினிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் இவங்க எல்லாரும் விசுவாசத்தில் ஒருவேளை இவங்களை நல்லா தூக்கி விட்டுருக்கணும், இயேசுவானவர்கிட்ட சொல்லியாச்சுல அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க அந்த வீட்டிலேருந்து இரும போய் போதகரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் பின்னால் என்ன செஞ்சுருக்கோம், போயிருக்கோம். லேலூயா. பாருங்கள், அடுத்த வசனத்தில் இயேசு கேட்ட உடனே வாசிப்புமா, ஜெபாலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. லேலூயா லேலூயா. ஒருவேளை இன்றைக்கி யாராலையும் நம்ம நெஞ்சிடக்கூடாதுன்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. இயேசுவானவர் உடனே நம்மகிட்ட என்ன செஞ்சிடணும்னா பேசிடணும். இயேசுவானவர் உடனே நம்மகிட்ட என்ன செய்யணும், அநேகர் அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு இன்னும் நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை என்ன செய்வார்கள், வஞ்சிப்பார்கள். இதில் நம்ம எச்சரிக்கையாக இருந்து நம்ம விசுவாசத்தை சரியாக காத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைன் ரொம்ப தெளிவாக இருக்கும். லேலுயா. இதுக்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு என்ன வேணும், வேணும். சும்மா பழமொழி மாதிரி சில வார்த்தைகள்லாம் நினைஞ்சிடக்கூடாது. கடவுள் மாதிரி நிற்கல, எப்படி சொல்லுவோம், கடவுளே நிற்கல, கடவுள் மாதிரி நிற்கல, அப்படி இப்படிலாம் நினைஞ்சிடக்கூடாது. விளையாட்டுக்கு கூட நினைஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. லேலுயா. அவர் சாதாரணமான ஆளாக இருப்பார். நம்ம இப்படி சொன்ன உடனே அவர் இருதயம் கப்புன்னு மேலே நினைஞ்சிரும், ஏறிடும். அவரும் சேதப்பட்டுருவார், நம்மளும் நினைஞ்சிருவோம், சேதப்பட்டுருவோம். பஸ் வஞ்சிக்கப்பட்டவன் போனோன்னா வஞ்சிக்கப்படுவதில் எது பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் விசுவாச நேயம் பாதிக்கப்படும். கடைசி காலம் எப்படி இருக்கும்னா நம்ம விசுவாசத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டு சில பேர் என்ன செய்வார்கள், வருவார்கள். சில பேர் நானே கிறிஸ்துன்னு சொல்லி என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனால் தேவன் நமக்கு தந்த விசுவாசத்தை அனல் மூட்டி அதை காத்து கொள்ள வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரணும். அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, போக்குவரத்து ஊழியத்தில் எப்படி இருக்கணும், சரியாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவன் நமக்கு தந்த விசுவாசத்தை என்ன முடியும், காத்துக்கொள்ள முடியும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணிடுறோமா? கடைசி காலம் எப்படி இருக்கும், ஒருவேளை நம்ம சொல்லி ஜெபம் பண்ணிடுவோமா? ஒருவேளை கேட்குறோம், தெய்வமே நிற்க மாதிரி இருக்குன்னு சொல்லி, கடவுளே அனுப்பிவிட்டது மாதிரி இருக்குன்னு சொல்லி, எந்த சூழ்நிலையில் நான் ஏமாந்துடக்கூடாதுப்பா, எந்த சூழ்நிலையில் நான் ஏமாந்துடக்கூடாது, யாராலையும் நான் வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒருத்தட்ட ஒரு காரியத்தை சொல்லும் முன்னாலே நான் நல்ல ஜெபம் பண்ணிடணும். நல்ல சரியாக கூட்டி ஜெபம் பண்ணிட்டா அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் கூட்டி ஜெபம் பண்ணிடுவோம் தம்பி, இன்னும் கொஞ்சம் நல்லா கூட்டி ஜெபம் பண்ணுவோம், இன்னும் நல்ல அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் சிரத்தெடுத்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாராலையும் நம்ம வஞ்சிக்கப்பட்டு போயிட முடியாது. ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டு நிறைய பேர் வருவாங்க, நானே கிறிஸ்துன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க.
ஆனால் அப்படி நிறைய பேர் வஞ்சிக்கப்படவும் செய்வாங்க. ஆனால் நான் வஞ்சிக்கப்பட்டு போகாத வழிக்கு என் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு இந்த ஐக்கியத்தை சரியாக பயன்படுத்த ஆவியானவரே எனக்கு நல்ல கிருபை தார். இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே வாழ்த்துகிறோம். பாடலை பாடி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தினோம். அநேக ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபித்தோம். இப்பொழுது நாம் கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் தியானித்திருக்கோம். அடுத்தது நம்ம தியானிக்க போகிறது அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம். கடைசி காலத்தில் அபிஷேகத்தோடு தான் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். ஏற்கனவே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் நிறைவை நாம் இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப நம்ம புதுப்பித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் நம்மளை என்ன செய்யும், வழி நடத்தும். அந்த அபிஷேகம் நம்மளை காத்துக்கொள்ளும். அந்த அபிஷேகம் நமக்கு பாதை காட்டும். அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக என்ன செய்யும், கடந்து வரும். அந்த அபிஷேகத்தின் நிறைவை தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்துக்கிட்டோம், பெற்றுக்கொண்டு புதுப்பித்து கொண்டு போய்கிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த மாதத்தில் நம்ம ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக நம்முடைய ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம், அதை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே அந்த அபிஷேகத்தை நம்ம எல்லாருக்கும் தந்து நம்மளை ஒரு அபிஷேகத்தின் நிறைவோடு இந்த இடத்த விட்டு என்ன செய்வார், கடந்து செல்ல வைப்பார். கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். இந்த அபிஷேகம் நம்மளை என்ன செய்யும், நம்மை நடத்தும். இந்த அபிஷேகமே நம்ம எல்லாரையும் வழிகாட்டும், வழி நடத்தும். அபிஷேகத்தை ஆண்டு இந்த நாளிலே நமக்கு தந்தருள்வாராக. அதற்கு நாம் இந்த நாளிலே எடுத்துக்கொண்ட வேத வசனம் நெகேமியாவுடைய புத்தகம், நெகேமியா 9வது அதிகாரம் 20வது வசனம். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. இதில் முதல் பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உடைய நல் ஆவியை கட்டளை. அறிவை உணர்த்தும் அபிஷேகம். இந்த அபிஷேகம் இருந்தால் நம்ம கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எப்படி இருங்க, எச்சரிக்கையாக. அந்த அறிவு அப்பப்போ ஆண்டவர் நமக்கு தருவார். எந்த வஞ்சனையிலையும் நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம், கண்டிப்பாக விழுந்துடவே மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறாரு. இந்த அறிவை உணர்த்த அபிஷேகம் கூட இருக்குது. அந்த அபிஷேகம் என்ன சொல்லிடும், இது சரி கிடையாது, இது ஏமாத்துறது, இது ஒன்று ஏமாற்ற வந்திருக்கிறாங்க, இது வஞ்சிக்க வந்திருக்கிறாங்க, இந்த வஞ்சனையில் நீ என்ன செஞ்சிடாத விழுந்து. நம்ம என்ன செய்யணுன்னாலும் ஆண்டவர் அந்த அறிவை அந்த நேரம் நமக்கு என்ன செஞ்சிருவார், தந்துடும். அப்படி தானே இல்லையா? அந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகம் நமக்குள்ளாக, எனக்குள்ளாக, நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக செயல்படும் பொழுது அந்த அறிவு ஆண்டவர் கொடுக்கிற ஞானம், அவர் கொடுக்கிற அறிவு. நம்ம எந்த சிக்கல்லையோ எந்த விதமான சூழ்நிலையிலையோ வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு அந்த அறிவு நம்ம என்ன செய்யும், நடத்தும். அப்போ இன்றைக்கி என்ன அபிஷேகம் நம்ம பார்க்குறோம், அறிவை உணர்த்தும் அபிஷேகம். இந்த வசனம் நெகேமியா புத்தகத்தில் இருந்ததுனால இந்த நெகேமியாக்குள்ளே இந்த அபிஷேகம் என்ன செஞ்சுருக்கு, இருந்திருக்கு. அந்த அறிவை உணர்த்தக்கூடிய அபிஷேகம் நெகேமியாக்குள்ளே எப்படி செயல்பட்டது, அந்த நெகேமியா எப்படியாக இந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகத்தோடு காணப்பட்டார் என்று சொல்லி இந்த புத்தகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண, எனக்கு நன்மை உண்டாக என்னை. உடனே எனக்கு அந்த நெகேமியா புத்தகத்தில் இந்த அபிஷேகம் ஞாபகம் ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். இந்த அபிஷேகத்தை சொன்னால் இன்றைக்கி நெகேமியா அந்த அபிஷேகத்தோடு எல்லோரும் என்ன செய்ய முடியும், கடந்து போக முடியும். அபிஷேகம் ஒன்று தான். அந்த அபிஷேகத்தின் செயல்பாடுகள் ஆண்டவர் அநேகமாக என்ன செஞ்சுருக்கார், வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மாதமும் நம்மளை என்ன செய்தது, செயல்பட வைக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது. அறிவை உணர்த்தும் அபிஷேகம்.
ஆண்டவரே இந்த அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எல்லாரும் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே இந்த அறிவை உணர்த்தக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க. இந்த அபிஷேகம் எனக்குள்ளாக செயல்படட்டும். இந்த அபிஷேகம் என்னையும் எங்களையும் நடத்தட்டும். இந்த அபிஷேகம் இல்லாமல் நாங்கள் ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டு ஏதாவது சிக்கலில் நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த அபிஷேகத்தின் நிறைவோடு இந்த இடத்த விட்டு நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அறிவை உணர்த்தும் அபிஷேகம் இந்த நெகேமியாக்குள்ளே இருந்ததுனால, இந்த நெகேமியா எங்கே இருந்தார் தெரியுமா? ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு எப்படி என்ன செய்கிறாராம் இவர்? பானபாத்திரக்காரன். நான் அந்த பானபாத்திரக்காரன்னா யார் அப்படி சொல்லி வேதத்தில் எங்கேயாவது இருக்காதான்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அதுக்கு என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புத்தகத்தில் பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம், சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையில் 2 பேர் போடப்பட்டாங்க, சுயம்பாகியும் பானபாத்திரக்காரர். இந்த 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு சொப்பனங்கள் என்ன செஞ்சுது? ஒரே நாள் ராத்திரியில் சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்துக்கு யார்கிட்ட போய் அர்த்தம் கேட்குறாங்க? கவலையோடு இருந்தாங்க. யோசேப்பு என்னன்னு கேட்டோன்னே இவங்க காரியத்தை சொல்கிறாங்க. சொன்னவொடனே அவர் என்ன கொடுக்குறாரு? அதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறார். பாருங்கள், 40 ஆதியாகம் 40 9ஆம் வசனத்திலிருந்து, பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில் எத்தனை கொடி இருந்துச்சான்? 3 கொடி. அது நல்லா துளிர்த்து இருந்துச்சு. அதில் பூக்கள் மலர்ந்துருந்துச்சு. அதன் குலைகள் பழுத்த பழங்களாக இருந்துச்சு. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்துச்சு. நான் அந்த பழங்களை பறித்தேன். அதை என்ன செஞ்சேன்? பிழிந்தேன். அந்த பார்வோனுடைய பாத்திரத்தில் ஊற்றி கொடுத்தேன் சொன்னேன். அப்போ பானபாத்திரக்காரன்னா ராஜாவுக்கு பானங்களை ரெடி பண்ணி கொடுக்குறவர் தான் யார்? இந்த சரிதானா? நான் யாரோ இது வரைக்கும் எனக்கு இந்த விளக்கம் இன்றைக்கி தான் தெளிவாக தெரிஞ்சு. அந்த பானபாத்திரக்காரன்னா என்ன செய்வாரோ தெரியலையேன்னு நினச்சா, அவர் சுயம்பாய்ங்கிறவர் அவருடைய ஆகாரத்தை கொடுக்குறவர். அவர் அந்த கூடையில் அப்பத்தெல்லாம் கொண்டு போகிறேன்னு போட்டிருக்கும். இதே இதில் இருக்குது இந்த அதிகாரத்தில். இதில் இவர் என்ன பண்ணுவார்? பானபாத்திரம்னா அவருக்கு திராட்சை பழ கொடியிலேருந்து பழத்தை பறிக்கிறாரு, அதை பிழிகிறாரு, பாத்திரத்தில் ஊற்றி கொடுக்குறாரு. இன்னும் என்ன வேலை செய்யணும்னா, ராஜா குடிக்கிற அத்தனை பானத்தையும் இவர் டேஸ்ட் பண்ணி தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏன்னா ராஜாவை கொலை பண்ணுறதுக்கு, அவரை அழிக்கிறதுக்கு ஏதாவது சதி நடந்துடக்கூடாதுல்ல. இந்த பானபாத்திரக்காரன் அவ்வளோ முக்கியமான ஆள். இவர் அதை டேஸ்ட் பண்ணி குடித்து பார்த்துட்டு அதில் விஷம் இருந்தால் இவருக்கு என்னமோ ஆயிடலாம். ஆனால் ராஜாவுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆகக்கூடாது. ராஜா பாதுகாக்கப்படணும். ராஜாவை அவ்வளவு பாதுகாப்பாக பார்க்குற பணி யாருக்கு? இவர், இந்த பானபாத்திரக்காரருக்கு. இவர் என்ன பண்ணுறாராம்? இவர் என்ன பண்ணுறாரு? அறிவை உணர்த்தும் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறாரு. அப்போ இவர் அப்படி நிரப்பப்பட்டிருந்ததுனால இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே அந்த நெகேமியாவில் 1ஆவது அதிகாரத்தில், நெகேமியான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம், இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, தேவனாய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி எல்லா வசனங்களையும் சொல்லி 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 என்ன செய்கிறாரு? இவருக்கு அறிவை ஆண்டு உணர்த்திருக்காரு. எப்படி உணர்த்திருக்காரு? அதுக்கு முதல்ல நம்ம அதில் அதிகாரத்தில் பார்த்தா என்ன போடப்பட்டிருக்கோம்? எருசலேமுடைய அலங்கங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? இடிக்கப்பட்டு கிடக்குது. எல்லாம் இடித்து கிடந்தது. நீ மட்டும் சௌக்கியமாக சம்பிரமமாக ஆசீர்வாதமாக ராஜா அரண்மனையில் இருக்கலாம்னு நினைக்கிறியா? அப்படிங்கிற செய்தியை அங்கேருந்து அந்த சிறையிருப்புலேருந்து வந்தவங்க இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. யார்கிட்ட? இந்த நெகேமியாட்ட. சொன்ன உடனே தான் இவர் எப்படி நினைக்கிறாரு? அழுது உட்கார்ந்து அழுது சில நாளாகவே துக்கம். அதான் பவுல் எழுதுவாருல, சபைகளை குறித்ததான கவலை என்ன செய்யுது? வேறு எதெல்லாமோ கவலை இருந்தாலும் எனக்கு அது கவலையாக தெரியலை. சபைகளை குறித்ததான கவலை தான் என்ன செய்யுது? நெருக்கி. அதுவும் என்ன கிடையாது, நாள்தோறும் தினம் எனக்கு ஒரு கவலை இருக்குன்னா அது என்ன கவலை? என் சபைகள்லாம் அப்படி பாழாக கிடக்குதே, சபையில் இன்னும் நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே வரலையே, இன்னும் நிறைய பேர் ஆண்டவரை அறியலையே, அப்படிங்கிற கவலை தான் எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறார். அதுபோல் இவருக்கு என்ன கவலை? நம்முடைய எருசலேம் தேவாலய அலங்கங்கள்லாம் என்ன செய்ய கிடக்குது? இடிக்கப்பட்டு கிடக்குது.
அப்போ இவருக்கு அறிவை உணர்த்தும் அபிஷேகம் எப்படி செயல்பட்டது? தன்னுடைய இடிக்கப்பட்டு போன அலங்கங்களை நினைத்து, தன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடங்களை நினைத்து, எருசலேம் தேவாலயத்தை சுற்றி கட்டப்பட்டிருக்க கட்டடங்கள்லாம் இடிக்கப்பட்டு கிடக்குதுன்னு சொல்லி அதை குறித்து இவருக்கு என்ன வந்துச்சு? கவலை வந்தது. அழுதாரு, துக்கிக்கிறாரு, புலம்புறாரு, உபவாசிக்கிறார். வேலைக்கு வேலை இவருக்கு என்ன விதமான சாப்பாடு உண்டோ அவ்வளோ கிடைக்கும். அத்தனை சாப்பாடு சாப்பிட்டு அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ராஜ அரண்மனையில் வாழ வேண்டியவர் அந்த என்ன பண்ணுறார்? இந்த அறிவு, அவருக்கு என்ன அறிவு? ஆண்டருடைய பிள்ளைகள் அழிந்து போகுதுங்கிற அறிவு வந்துச்சு. இந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகம் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை என்ன செஞ்சது? கொடுத்ததுனால தான் அவர் சில நாளாக என்ன செஞ்சாராம்? துக்கித்து அழுது புலம்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதார். அதில் பார்த்தா இன்னும் அவர் அதே 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? 11ஆம் வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிடும் என்று நான் ராஜாவுக்கு எப்படிப்பட்டவனாக இருந்தேன்? வானம். இப்படி பிரார்த்தித்துட்டு கவலை எப்படி இருக்குது? அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் பார்த்தா ராஜாவே அவரை பார்த்து கேட்குறாரு. ராஜா அவன் நோக்கி என்ன கேட்க? 2ஆவது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய. இவருடைய துக்கம் ராஜாவுக்கு தெரிகிற அளவுக்கு இவர் அறிவோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? நடந்து கொண்டிருக்கார். என்ன துக்கம்? எருசலேமுடைய தேவாலய அலங்கங்கள், எங்களுடைய கல்லறை, பிதாக்களின் கல்லறை இருக்கிற இடங்கள்லாம் என்னப்பட்டு கிடக்குது? இடிக்கப்பட்டு கிடக்குதே. ஆவிக்குரிய பாரம், ஆண்டவருடைய காரியங்கள் இப்படி இடிந்து கிடக்கிறதே. இடிக்கப்பட்ட அலங்கங்களை எப்படி கட்டுறது, அதை எப்படி எடுத்து நிவர்த்தி வைக்கிறதுங்கிறத அந்த கவலை, இவரை அறிவை உணர்த்தும் அபிஷேகம் இப்படிப்பட்டதான கவலை. இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில் இடிக்கப்பட்டிருக்க அலங்கங்கள் கட்டப்படுவதற்காக கவலைப்படணும். நம்முடைய என்னென்ன சூழ்நிலையிலலாம் இன்றைக்கி இடிக்கப்பட்டு கிடக்குதோ அவைகளெல்லாம் எடுத்து நிறுத்துவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கவலைப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் இன்னும் சரியாக இல்லையோ அதை நான் சரியாக கட்டி கொண்டு வரணும்னு சொல்லணும், கவலைப்படணும். அதை கட்டி காப்பதற்கு எனக்கு அறிவை உணர்த்தும் அபிஷேகம் எனக்குள்ளே என்ன செய்யட்டும்? செயல்படட்டும். இந்த அபிஷேகம் இருந்தால் தான் ஆண்டவரே என் குடும்பத்தை நான் கட்ட முடியும். என் குடும்பம் இடிக்கப்பட்டு கிடக்கு, என்னுடைய தொழில் இடிக்கப்பட்டு கிடக்குது, என்னுடைய ஊழியத்தின் காரியங்கள் நிறைய பழுதுபட்டு கிடக்குது. அவைகளை சரி பண்ணுவதற்கு இந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகத்தை எனக்குள்ளே என்ன செய்யுங்க? தாங்க. இந்த அபிஷேகம் எனக்குள்ளே கடந்து வந்தால் தான் என்னுடைய குடும்ப காரியங்கள், என்னுடைய பிள்ளைகளின் காரியங்கள், தொழிலின் காரியங்கள், என்னுடைய ஊழியத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்து என்ன செய்ய முடியும்? கட்ட முடியும். அதான் நீதிமொழிகள் 14:1 சொல்லு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே என்ன செய்கிறாள்? அப்போ நம்முடைய புத்தி உள்ளவர்களாய் இந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகம் நமக்குலாம் வந்துருச்சுன்னா நாமளும் புத்தியோடு செயல்பட்டு கட்ட வேண்டியவங்களெல்லாம் என்ன செஞ்சுருவோம்? கட்டிடுவோம். ஆமேன். ஆண்டவர், இந்த கட்டுகிற வேலையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அறிவை உணர்த்தும் அபிஷேகம் எப்படி ஒரு நெகேமியாக்குள்ளே செயல்பட்டு அவர் பானபாத்திரக்காரனார் ராஜா அருகில் இருந்தாலும் கூட அந்த இடத்துலையும் துக்கிச்சு அழுது புலம்பி உபவாசித்து ஜோமணி அந்த அதிகாரத்தில் வார்த்தைகளை ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த வசனங்களெல்லாம் சொல்லி 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 ஜோம் பண்ணுவார். நான் பாவம் செஞ்சோம், என் ஜனங்கள் பாவம் செஞ்சிட்டாங்க, அப்படி இந்த வாக்குத்தத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அந்த வாக்குத்தத்தை என்ன செய்யணும்? நிறைவேறணும், இடிக்கப்பட்ட அலங்கங்கள்லாம் கட்டப்படணும்னு சொல்லி அழுது அழுது புலம்பி தூக்கித்து ஜபித்து அந்த அலங்கத்தை என்ன செஞ்சாராம்? கட்டுவதற்கு தொடங்கினார். எல்லாம் அறிவை உணர்த்தும் அபிஷேகம். இந்த அபிஷேகம் அவருக்குள்ளே வந்ததுனால தான் அவர் உபவாசித்து அழுது புலம்பி ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபித்து, இந்த ஜெபித்ததின் பலனாக அறிவை உணர்த்தும் அபிஷேகம் செயல்பட்டு ராஜாவும் ராணியம்மாவும் பக்கத்தில் இருக்காங்க. அவர்களே கேட்டு இவருக்கு எல்லா வழிகளையும் என்ன செஞ்சாங்க? எல்லா வழிகளும் திறந்து கொடுத்தாச்சா கொடுக்கலையா?
திறந்து அந்த வழியில் இவர் போய் அந்த இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டி அதை முடித்து அதில் செயல்படுவதற்கு ஆண்டவரே என்ன செஞ்சார்? உதவி செய்து. அப்போ நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் நான் ஞானம் இல்லாமல் பேசிட்டு, ஞானம் இல்லாத காரியங்களை செய்துட்டு, ஏன் எப்படி இது நடக்க போகுது, என்ன செய்ய போகுதுன்னு புலம்பிட்டு இருக்காதபடி ஆவிக்குரிய பாரத்தோடு ஆவிக்குரிய காரியங்களை நினச்சி நான் ஆண்டவருக்குள்ள அறிவோடு புத்தியோடு நான் வேதனைப்பட்டு ஜெபம் பண்ணி இடிக்கப்பட்டு கிடக்கிற குடும்பங்களை, என்னுடைய தொழில்களை, இடிக்கப்பட்டு கிடக்கிற சூழ்நிலைகளெல்லாம் எடுத்து கட்டுவதற்கு எங்களை என்ன செய்யும்? நீங்கள் வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை என்ன செய்வார்? இந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் என்னையும் உங்களையும் என்ன செய்வார்? நடத்துவார். அது ஆண்டவர் தான் நமக்கு கட்டாயம் செய்வார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அறிவை உணர்த்த எப்படி ஒரு திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த நெகேமியாவுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருந்திருக்கார். அந்த இடத்துல அவருக்கு ஒரு வாசல் திறக்கணும்னா இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்தால் அந்த திறக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கண்டிப்பாக இந்த அடைக்கப்பட்ட கதவுகளெல்லாம் திறந்து நம்ம இடிக்கப்பட்ட அலங்கங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக கட்ட வைப்பார். அதில் சந்தேகமே கிடையாது. அது எப்போ தெரியுமா? அறிவை உணர்த்தும் அபிஷேகம் எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக செயல்படும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதல் என்ன செய்யும்? ஆண்டவர் செய்வார். அந்த அபிஷேகம் யாருக்குள்ளே செயல்பட்டுச்சு? ஒரு நெகேமியாக்குள்ளே செயல்பட்டது போல் நமக்குள்ளேயும் ஆண்டவரே இந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகம் எனக்குள்ளாக செயல்படட்டும், என் குடும்பத்துக்குள்ளாக செயல்படட்டும். நாங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வெட்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த இடத்துலாம் எங்களுடைய குடும்ப காரியங்கள் எங்களுடைய காரியங்கள் இடிக்கப்பட்டு கிடக்குதோ அவைகளெல்லாம் என்ன செய்யப்படட்டும்? கட்டப்படட்டும். அவைகளெல்லாம் எடுத்து நிறுத்தப்படட்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாரு? செயல்படப்பா. அறிவை உணர்த்தும் அபிஷேகம் ஆண்டவர் நான் கண்டிப்பாக இதை நமக்கு செய்து நம்முடைய நடத்த போகிறார். வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ, வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதானே கோடி பீடிப்பார். வெள்ளம் போல் சாத்தான் வந்தாலோ ஆவிதானே கோடி பீடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது, ஆயிரம் தான் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வெந்துவிட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வெந்துவிட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா. நம்ம வெற்றி கொடி பிடித்து வீரநடை நடந்து இடிக்கப்பட்ட அலங்கங்களெல்லாம் கட்டுவதற்கு எல்லாரும் என்ன செஞ்சிருவோம்? புறப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகம் அவருக்குள்ளாக எப்படி செயல்பட்டது என்று சொல்லி பார்த்தா, அதே நெகேமியாவின் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள். 2வது வசனம். ம் 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 போதும் போதும்.
இந்த வாசலுக்கு இன்னும் கதவை போடலை, கட்டடம்லாம் கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காரு. அங்கே போகிற இடத்துல வர இடத்துல எல்லாத்துக்கும் வழி விடுறதுக்கெல்லாம் கடிதம் கொடுத்துட்டார் ராஜா. இவங்களுக்கு தேவையான எல்லா செலவுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லா வேலையும் தெளிவாக நடந்துச்சு. ஆனாலும் அதுக்குள்ளே ஒரு 2-3 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, சன்பல்லாத், தொபியா, கேஷேம். எங்கேனாலும் ஒரு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நல்ல எதிராளிகளும் என்ன செய்வாங்க, கூடவே இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, அது வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் இவருக்கு அறிவை உணர்த்தும் அபிஷேகம் எப்படி செயல்பட்டுதுன்னா, அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அந்த ஒரு பள்ளத்தாக்கு பேரை சொல்லி அதில் என்ன ஓனோ ஓனோ நேல ஓனோ ஓனோ பள்ளத்தாக்கில் நம்ம எல்லோரும் ஒருத்தர் கண்டு பேசணும், வா வாப்பா அப்படின்னு கூப்பிடுதாங்க. உடனே இவருக்குள்ள அறிவை உணர்த்த அபிஷேகம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வந்தால் என் வேலை என்ன செஞ்சிடும், மெனக்கட்டு போயிடும். இந்த வேலையை விட்டுட்டு நான் வரமாட்டேப்பா, நான்லாம் கண்டு பேசுனதெல்லாம் போதும், அதுக்கு பேசுகிறக்கூடிய நாட்கள் இருக்குது, அன்றைக்கி பார்த்துக்கிடுவோம். இன்றைக்கி நான் என் வேலையை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டேன். நான் இந்த வேலையை செய்வதற்கு எவ்வளோ நாட்களாக அழுது தூக்கித்து புலம்பி ஜெபித்து ராஜாட்டையும் ராணிகிட்டையும் கண்களில் தயவு கிடச்சி பெர்மிஷன் வாங்கி இந்த என் ஆண்டவர் அறிவை உணர்த்த அபிஷேகத்தை எனக்கு கொடுத்ததுனால அந்த அபிஷேகம் செயல்பட்டு நான் காரியத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன். அந்நிய தேசத்தில் இருந்தவன் இன்றைக்கி நான் வந்து இந்த அலங்கத்தை கட்டுவதுக்கு நான் வந்திருக்கேன். அதுக்கு எவ்வளோ தடைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை இடையூறுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து நான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 3 பேர் கண்டு பேசணும் என்னை கூப்பிடுதீங்களோ, ஓனோ பள்ளத்தாக்கும் வர முடியாது, எந்த பள்ளத்தாக்கும் என்னால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு என் வேலை என்ன செஞ்சிடும், மெனக்கட்டு போயிடக்கூடாது, நான் வரமாட்டேன் அப்படி சொல்லி, அப்பொழுது நான் அவரிடத்தில் ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மெனக்கட்டு போவானேன் அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு தடவை சொல்லலை, எத்தனை தடவைன்னு பாருங்கள். அவர்கள் இந்த பிரகாரமாய் 4 தரம், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தா 5ஆம் தரமும் சன்பல்லாத் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே அடுத்தால பாருங்கள் முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் கொண்டு வந்தாங்க. முத்திரை போடாத கடிதம் இன்றைக்கி இருக்குது, அந்த காலம் இருந்திருக்கு. மொட்டை கடிதம் சொல்லுவாங்க, அந்த காலம் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு இவனை ஏமாத்துறதுக்கு, இவனை வஞ்சிக்கிறதுக்கு, பயமுறுத்துறதுக்கு, அப்படி எதையாவது முத்திரை இல்லாத ஒரு கடிதத்தை கூட்டிகிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டா கூட, எப்போயோ ராஜாட்ட வந்து கடிதம் வந்துட்டோ, நமக்கு வேலைக்கு ஆபத்து வந்துட்டோன்னு சொல்லிட்டு இவன் விட்டுருவான், இந்த வேலையை செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு இவனை வஞ்சிக்க பார்க்காங்க. அப்பவும் அவன் என்ன செய்யலை, தெளிவாக நான் வந்து ராஜாவுடைய வேலையை செய்கிறேன், நான் செய்கிற பெரிய வேலை. நம்ம எல்லோரும் இன்றைக்கி செய்கிற வேலைலாம் என்ன, ஆண்டோடைய வேலையை தான் செய்கிறோம், பெரிய வேலை செய்கிறோம். நம்ம உலக பிரகாரமான வேலையை பெரிய வேலைன்னு என்ன சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டோடைய வேலை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தெரியுமா, பெரிய வேலை. நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிற எல்லோரும் ஊழியக்காரங்க, சிறைவேல் ஜனங்கள் எல்லாரும் ஊழியக்காரரே. நம்ம எல்லோரும் யார் தான் ஊழியக்காரர். நம்ம எல்லோரும் என்ன வேலை செய்கிறோம், பெரிய வேலை. அதனால் நீ கூப்பிட்ற இடத்துக்குலாம் என்னால் வர முடியாதுப்பா. இது என்ன அபிஷேகம் செயல்பட்டுச்சு, அறிவை உணர்த்தும் அபிஷேகம். இந்த நெகேமியாக்கில் செயல்பட்டதுனால அந்த இடத்துக்கு அவர் என்ன செய்யலை, போகாமல் என் வேலை கெட்டு போயிடக்கூடாது, நான் வேலையை நடத்திக்கிட்டே தான் இருப்பேன், அந்த வேலைலாம் என்ன செய்யக்கூடாது, தடைப்படக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக யார் பேசுகிறா, நெகேமியா. என்ன அபிஷேகம் இருந்துச்சு அவர்கிட்ட, அறிவை உணர்த்தும் அபிஷேகம். சன்பல்லாத்து கேட்டானே, தொபியா கூப்பிட்டானே, கேஷேம் கூப்பிட்டானே, நீ பேசிகிட்டே இரு, 4 தடவை கூப்பிட்டாலும் வரமாட்டேன், நான் 4000 தடவை கூப்பிட்டாலும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பெரிய, எனக்குள்ளே என்ன அபிஷேகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, அறிவை உணர்த்தும் அபிஷேகம் என்னை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த அபிஷேகத்துக்கு முன்னால் எந்த எதிராளியும் நிற்க முடியாது, எந்த எதிராளியும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தெளிவாக அறிவை உணர்த்தும் அபிஷேகம் அந்த நெகேமியாக்குள்ள என்ன செஞ்சது, செயல்பட்டதுனால அவர் என்ன செய்ய மாட்டேன்ட்டார், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது நெகேமியா இந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகம் இருந்ததுனால முதல்ல துக்கித்து அழுது புலம்பி உபவாசத்து ஜெபம் பண்ணி ராஜா கண்களில் பெர்மிஷன் என்ன செஞ்சுட்டாரு, வாங்கிக்கிட்டார். இப்போ கட்டுமானத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்ல மொட்டை கடிதம் கொடுக்கையும், முத்திரை இல்லாத கடிதம்னா மொட்டை கடிதம் கொடுக்கவும், அங்கே வா நம்ம அங்கே கூடி பேசணும், இங்கே கூடி பேசணும், கண்டு பேசணும், எந்த கண்டு பேசணும் நான் வர முடியாது, நான் பெரிய வேலை செய்கிறேன். இந்த வார்த்தைலாம் எப்படி அவருக்கு வந்துச்சு, அறிவை உணர்த்தும் அபிஷேகம் யாருக்குள்ளே இருந்துச்சு, நெகேமியாக்குள்ள. நம்மளும்
அந்தந்த டைமுக்கு எப்படி பேசி நம்ம யார் கூப்பிட்டாலும் யார் பின்னாலையும் போயிடக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது இவங்க பெரிய நல்ல ஆள் தான், இவங்க அதுக்கு சொல்லுவாங்க இதுக்குன்னு அதனால பின்னால் என்ன செஞ்சிடக்கூடாது. அதுதான் அவங்க என்னை கூப்பிட்ருப்பாங்க, அதுக்கு தான் வந்திருக்காங்க, நான் அவங்க கூட போகிறேன்னு என்ன செஞ்சிடக்கூடாது. எங்கேனாலும் ஓடிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்போ நெகேமியாலாம் அவங்க 4 பேர் 4 தடவை இல்லை 5 தடவை கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. அவர் என்ன செய்யலை, போகலை. அவர் என்ன பதில் சொல்கிறாரு, நான் இப்போ பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, நான் வந்தால் என் வேலை அவ்வளோ என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். நானே எத்தனை கஷ்டப்பட்டு எத்தனை அழுது எவ்வளவு புலம்பி துக்கித்து உபவாசித்து ஜெபம் பண்ணி ராஜா ராணிகிட்ட கண்களில் தயவு கிடைத்து நெடுக வர வர ஒவ்வொரு அதிபதிகளுக்கிட்டும் தயவு கிடைச்சி பொருட்கள் எல்லாம் அவருடைய கண்களில் தயவு கிடைத்து இவ்வளோ சேகரித்து நான் கட்டுமானத்தை கட்டிகிட்டு இருக்கேன். நீ இந்த நேரம் வந்து என்னை அங்கே வா இங்கே வா நம்ம கண்டு பேசும் கூடி பேசும், எங்கேயும் நான் வர முடியாது, எங்கேயும் வர முடியாது. என் வேலை என்ன செஞ்சிடும், மெனக்கெட்டு போயிடும். நம்மளும் அறிவை உணர்த்தும் அபிஷேகம் நமக்குள்ளாகவும் என்ன செய்யணும், செயல்படணும். செயல்பட்டு நம்ம எல்லா காரியத்தையும் சரி சரி என்று என்ன செய்யக்கூடாது, தலையாட்டிடக்கூடாது. எல்லா காரியத்துக்கும் உடனே அப்படியே ஆராய்ச்சி அப்போ ரொம்ப கரெக்ட் சரியாக தான் இருக்கும், நல்ல ஒரு வழி வந்திருக்கு இந்த வழியில் போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்டோம். அறிவை உணர்த்தும் அபிஷேகம் நமக்குள்ளே என்ன செய்யணும், செயல்படும் பொழுது நம்ம எங்கே போகணுமோ அங்கே தான் போக முடியும். எல்லா இடத்துலையும் போய் வித்தியாசமான சூழ்நிலை என்ன செஞ்சிட முடியாது, போக முடியாது. நானே ஆண்டுடைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் இதை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். எனக்கு கூட ஆண்டவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். கட்ட வேண்டிய வேலையை அவர் பார்த்து கொள்வார், என்னுடைய காரியங்களெல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அப்படி ஒரு தைரியமாக என்ன செஞ்சார், இந்த நெகேமியா செயல்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எல்லா இடத்துலையும் ஞானமாய் அறிவை உணர்த்தும் அபிஷேகத்தோடு நம்ம செயல்பட்டால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்வார், தந்தார். அப்போ நம்ம எல்லா காரியத்தையும் அறிவோடும் நம்ம ஏற்கனவே ஐக்கியத்துக்கு நம்ம சொல்கிற வசனம் எல்லாம் எங்கே வரணும், எல்லாரும் வாங்க இங்கே வாங்க, அங்கே யார் இருக்கா, அறிவோடும் ஜெப வீட்டில் எல்லோரும் வந்து சேருவோம், அங்கே நம்மளை யார் இருக்கிறா, அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கிற மேய்ப்பர்கள் உண்டு, அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார், ஆண்டருடைய வசனம் கற்றுத்தரும். அது போக அங்கே இருக்கிற ஊழியர்களும் நமக்கு என்ன செய்வாங்க, கற்றுத்தருவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கு அறிவை உணர்த்தும் அபிஷேகம் என்ன செய்யணும், செயல்படணும். இந்த அபிஷேகம் இருந்துனா தான் நம்ம எங்கேயாவது போய் சிக்கலில் என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்கொள்ள மாட்டோம். ஆமேன் ஆமேன். இந்த அபிஷேகம் எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரே இந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா என் வாழ்க்கையில் நான் எதுலேயுமே என்ன செய்ய மாட்டேன், தொழிலில் மாட்டிக்கிட மாட்டேன், குடும்பத்தில் மாட்டிக்கிட மாட்டேன், ஊழியத்தில் மாட்டிக்கிட மாட்டேன். எல்லா காரியத்தையும் நான் ஞானமாக என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். எனக்கு உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கும், உம்முடைய ஆசீர்வாதம் என்னோடு இருக்கும், உம்முடைய வழி நடத்தல் எங்களோடு இருக்கும். நாங்கள் எதுலேயுமே என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமாம் விழுந்து போயிடக்கூடாது. எத்தனை பேர் வந்தாலும் சரி, சன்பல்லாத்து வந்தாலும் சரி, தொபியா வந்தாலும் சரி, கேசேம் வந்தாலும் சரி, நாங்கள் எதுலேயுமே விழுந்து போகாதபடி ஆண்டவரே எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா, எங்களை வழிகாட்டுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கிருபை உம்முடைய தயை எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய தயவால் எங்களை நிரப்பி நடத்தி ஆசீர்வதின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது இந்த வழி நடத்தும், இந்த நமக்கு ஞானத்தை நமக்கு அறிவை உணர்த்தும் அபிஷேகம் ஆண்டவர் நமக்கு செயல்பட வைப்பார். இந்த அபிஷேகம் யாருக்குள்ளே இருந்துச்சுது, நெகேமியா. அந்த நெகேமியாக்குள்ளே இருந்த அதே அபிஷேகம் நமக்குள்ளேயும் வந்து நம்மை நடத்தும், நம்முடைய குடும்பத்தை நடத்தும், நம்முடைய ஊழியத்தை நடத்தும், நம்முடைய எல்லாத்தையும் அது நடத்தும் 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 நடத்தும். ஆண்டவர் இந்த அபிஷேகத்தினால் எங்களை நடப்புங்க, இந்த அபிஷேகத்தால் என்னை நடத்துங்க, இந்த அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க. ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டு நிச்சயமாய் நம்மை நடத்துவார், வழி நடத்துவார். இந்த ஆசீர்வாதத்தை அந்த நாளை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம போக போகிறோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை இந்த நெகேமியா பற்றி நம்ம சிந்திக்கும் முன்னால் ஒரே ஒரு கவியை நம்ம பாடிட்டு நம்ம ஆண்டுகிட்ட அடுத்த வார்த்தைக்குள்ளே நம்ம போகலாம். ஒரே ஒரு கவியை நம்ம பாடுவோம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தா, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர்
கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை என்றே பாடுவேன். வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூளை கல்லாயிட்டு, வீடு கட்டவர் புறக்கணித்தது மூளை கல்லாயிட்டு. கத்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது, கத்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன், கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். அறிவை உணர்த்தும் அபிஷேகம் நெகேமியாக்குள்ள செயல்பட்டதுனால தான் முதலாவது அழுது புலம்பி ஜெபித்து நல்ல ஒரு பெர்மிஷன் கிடைக்க வச்சார். அடுத்தது எத்தனை எதிராளிகள் வந்து அங்கே வா அங்கே அண்டு பேசணும், இங்கே போகணும், என்னெல்லாமோ பயமுறுத்தியிருப்பாங்க, நிறைய பயமுறுத்தியிருப்பாங்க. அதையும் அவர் என்ன செஞ்சார்? மேற்கொண்டார். என்ன சொல்றார்? நான் பெரிய வேலை செய்கிறேன்ப்பா, இதை விட்டுட்டு நான் என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்னு சொல்கிறேன். அடுத்தது அவர்கிட்ட காணப்பட்ட என்னதுன்னா, அதே நெகேமியான் புத்தகம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்கலாம். கடைசி வசனம் எல்லோரும் சேர்ந்தே வாசிடுமா? நீங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா? அதனால் நானே வாசித்துறேன். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரரை நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியம் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். விசுவாச வார்த்தையை பேசுகிறார். எழுந்து கட்டுவோம் வாருங்களே. இவர் அந்நிய தேசத்தில் சிறை கைதியாக இருந்து இங்கே கட்ட போயிருக்கிறாரு. அங்கே உள்ள ஆட்கள் தான் எதிர்ப்பு கொடுக்காங்க. சன்பல்லாத்து, தோபியா, கேசேம்லாம். அவர்கள்ட்ட இவ்வளவு தைரியமாக இவ்வளவு தெளிவாக என்ன செய்கிறாரு? பேசுகிறார். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எழுந்து கட்டுவோம். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை எங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கிட்டிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அழிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசமாக பேசணும். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை என்ன செய்ய போகிறாரு? கைகுடி வேணும். இதுக்கு நீங்கள் யார் எதிர்த்து நிற்க முடியாது. வாங்க எல்லாரும் எழுந்து நம்ம கட்டுவோம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ தைரியமாக அந்த சன்பல்லாத்துக்கிட்ட, தோபியாட்ட, கேசேம்கிட்ட என்ன செய்கிறாங்க? தைரியமாக இந்த நெகேமியா பேசினார். காரணம் என்ன தெரியுமா? அவர்கிட்ட அறிவை உணர்த்தும் அபிஷேகம் இருந்துச்சு. அறிவை உணர்த்தும் அபிஷேகம் காணப்பட்டது. அந்த அபிஷேகம்தான் அவரை இவ்வளோ விசுவாசத்தோடு இவ்வளோ விசுவாச அறிக்கை பண்ணி என்ன செய்ய முடிஞ்சிச்சு? பேச வச்சுது. நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை இடிக்கக்கூடிய, நம்மளை அழிக்கக்கூடிய, நம்மளை என்னெல்லாம் செய்ய வேணுங்கிற எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், எந்த எதிர்ப்பான வார்த்தைகள் வந்தாலும், எந்த எதிர்ப்பான செய்கைகள் வந்தாலும், எதை குறித்தும் எதற்கும் பயப்படாதபடி விசுவாசமாக அறிக்கை பண்ண போகிறோம். நாங்கள் எழுந்து கட்டுவோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்ப்பா, கட்டிடுவோம். ஐயா நாங்கள் ஜெபம் பண்ணிடுவோம், கட்டுவோம். அம்மா நாங்கள் ஜெபம் பண்ணிடுவோம், நாங்கள் கட்டிடுவோம்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்யக்கூடிய அறிவை உணர்த்தும் அபிஷேகம் நமக்குள்ளே என்ன செய்யும்? செயல்படும். ஆண்டர்கிட்ட கேட்கணும். ஆண்டர் நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய போகிறாரு? தரப்போகிறாரு. அவர் என்னெல்லாம் நிந்தனையாக பேசுவாங்க. நீ என்ன மதியில் கட்டுற, அதில் ஒரு நரி போனால் கூட என்ன செய்யும்? விழு போயிருன்னு சொல்லி சக்கந்தம் பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க, அவங்கள ஏளனமாக பார்க்குறாங்க. ஏளனமாக இன்றைக்கி உலகத்தில் மக்கள் நம்மளை ஏளனமாக, ஆண்டுடைய பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக பேசலாம், ஏளனமாய் பேசலாம், சிரிக்கலாம், நகைக்கலாம், எதுனாலும் சரி. எதற்கும் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டாம். ஏன்னா நமக்குள்ளே என்ன இருக்குது? ஆண்டவருடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. அவர் அபிஷேகம் என்னோட இருக்கிறது. அவர் அறிவை உணர்த்த அபிஷேகத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. என் குடும்பத்தை நடத்துவதற்கு அந்த அறிவை உணர்த்த அபிஷேகம் செயல்படும். என் பிள்ளைகளை நடத்துவதற்கு அந்த அறிவை உணர்த்த அபிஷேகம் செயல்படும். என் தொழிலை நடத்துவதற்கு அந்த அறிவை உணர்த்த அபிஷேகம் செயல்படும். எங்களுடைய வீட்டில் உள்ள எங்களுடைய குடும்பம், நாங்கள் செய்கிற ஊழியங்களை நடத்துவதற்கு அந்த அறிவை உணர்த்த அபிஷேகம் என்ன செய்யும்? செயல்படும். எதை குறித்தும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலை. இடிந்து போன அலங்கத்தை எத்தனை நாட்கள் அவர் கட்டி முடித்தாரா? அதே நெகேமியான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின், அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் 52 நாட்களுக்குள்ளாக
அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. நம்முடைய என்னென்ன சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இடிக்கப்பட்டு கிடக்குதோ அத்தனையும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாள் வைத்திருப்பார். அன்றைக்கு அதை கட்டி முடித்தே தீருவார். எந்த எதிராளி வந்தாலும் சரி, எந்த எதிரிகள் வந்தாலும் சரி, அந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகம் நமக்குள்ளே செயல்படும் பொழுது நீங்களும் நானும் வேற எங்கேயும் யாரையும் தேடி நாடி ஓட வேண்டாம். அழுங்க, புலம்புங்க, உபவாசிங்க, ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். அறிவை உணர்த்த அபிஷேகம் நமக்குள்ள செயல்படும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கண்ணீர், விலையேறப்பெற்ற கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி ஊற்றும் பொழுது நம்முடைய அறிவை உணர்த்த அபிஷேகம் செயல்பட்டு இடிக்கப்பட்ட சூழ்நிலைகள், இடிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறி அலங்கம் கட்டப்படும். என்னென்ன காரியங்கள்லாம் இடிக்கப்பட்டு கிடக்குதுன்னு இந்த இடத்துல நீங்கள் நினச்சிருக்கீங்களோ, வந்திருக்கீங்களோ, அத்தனை ஆண்டவர் இடிக்கப்பட்டதெல்லாம் கட்டப் போகிறார். எத்தனை நாள்? 52 நாள். ஒருவேளை அதில் 52 நாளாக இருக்கலாம், நமக்கு 5 நாளாக இருக்கலாம், அல்லது நமக்கு 2 நாளாக இருக்கலாம், அல்லது நாளைக்கே இருக்கலாம், அல்லது வீட்டுக்கு போகும்போதே என்ன செஞ்சலாம், அப்படி இடிக்கப்பட்ட அலங்கங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? அழுது புலம்பி துக்கித்து உபவாசித்து ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய காரியங்களெல்லாம் சொல்லிவிடும் பொழுது ஒரு நெகேமியாவுடைய காலத்தில் நடந்த அதே ஆசீர்வாதம் நம்முடைய என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அடுத்தது, எத்தனை எதிராளிகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும் கூட அவருக்கு ஒரு திறக்கப்பட்ட ஒரு கிருபை, ஒரு ஞான அறிவை உணர்த்தும் அபிஷேகம் எப்படி செயல்பட்டது? எப்பா நீ கூப்பிடுறா, என்னால் என்ன செய்ய முடியாது. நீ 4 தடவை கூப்பிட்டாலும் சரி, 4000 தடவை கூப்பிட்டாலும் சரி, என்னால் அங்கே வந்து உன்னை கண்டு பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. அப்படி சொல்லுவோம். ஏன்னா ஆண்டோடைய பெரிய வேலையை செய்கிறேன், நோ டைம். உன்னை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஏன்னா உலக வேலையை செய்வதற்கு இல்லை சொல்லலை, இது வந்து பெரிய வேலை, ஆண்டோடைய வேலையை செய்கிறாரு. அதனால் தைரியமாக சொன்னான், நான் உன்னைய சந்தித்து பேச என்னால் முடியாது, நான் பெரிய வேலை செஞ்சிட்ருக்கேன், நான் உன்னைய பார்க்க வந்தால் என் வேலை என்ன செஞ்சிடும், மெனக்கெட்டு கெட்டு போயிடும். அதனால் அதை போட்டு நான் வரமாட்டேன். இந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகம் செயல்பட்டதுனால தான் இடிக்கப்பட்ட அலங்கம் 52 நாளில் என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது. ஆமேன், அல்லேலூயா. அப்போ அறிவை உணர்த்த அபிஷேகம் செய்யப்பட்டுனா ஜெபம் பண்ணுவோம், அழுது புலம்பி உபவாசித்து ஜெபிப்போம். அடுத்தது ஞானமாய் பேசுவோம். நான் எதிராளிகள் கூப்பிட்ட இடத்துக்குலாம் என்ன செஞ்சிட மாட்டோம், போயிட மாட்டோம். நான் பெரிய வேலை, ஆண்டோடைய வேலை செய்கிறேன், நான் பெரிய வேலை செஞ்சிடறேன், இடித்து கிடக்கிற எருசலேம் அலங்கத்தை நான் கட்டிகிட்டு இருக்கேன், இதை விட்டுட்டு நான் இன்னொன்று பார்த்து என்ன செய்ய முடியாது. நீ எத்தனை மிரட்டல் விடுத்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அலங்கம் 52 நாளில் என்ன செய்யப்பட்டது? கட்டி முடிக்கப்பட்டது. அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு? விசுவாசமாக சொல்கிறாரு, எழுந்து கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அவன் சொல்கிறாரு, ஒரு நரி நீ கட்டு, ஒரு நரி போனால் கூட அது இழிஞ்சு விழுந்துருமே. அப்படி கேலி பண்ணுறாரு, சக்கந்தம் பண்ணுறாரு, நிந்திக்கிறாரு. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எல்லாரும் வாங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த கட்டடத்தை கட்டி ஆசீர்வாதமாக என்ன செஞ்சார்? முடித்தார். 52 நாளில் அலங்கம் கட்டி முடிக்கும். இந்த அபிஷேகம் ஆண்டவரே எனக்கு தாங்க. எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, இந்த அபிஷேகத்தின் நிறைவோடு நாங்கள் இந்த இடத்த விட்டு கடந்து போகணும். இந்த அபிஷேகம் எனக்குள்ளே வருவதற்கு நான் அழுது புலம்பி உபவாசித்து ஜெபிக்கணும். இந்த அபிஷேகம், இந்த அறிவை உணர்த்த அபிஷேகம் எனக்கு செயல்படுவதற்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் அழுது புலம்பி ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, உம்முடைய ஆலோசனையை கேட்கணும். எந்த மனுஷ ஆலோசனைக்கு நான் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பயந்து நான் வந்துட ஓடிடக்கூடாது, மெனக்கட்டு என் ஆண்டோடைய வேலையை விட்டுட்டு நான் ஓடக்கூடாது. நான் செய்கிறது பெரிய வேலை, நான் பெரிய வேலை. அறிவை உணர்த்த அபிஷேகம் செயல்படும் பொழுது இப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தருவார். அடுத்த அறிவை உணர்த்த அபிஷேகம் செயல்படும் பொழுது விசுவாசம் செயல்படும். எழுந்து கட்டுவோம் வாருங்கள். நம்ம எல்லாரும் கைகளையும் ஆண்டவர் திடப்படுத்திடுவார். அலங்கம் 52 நாளைக்குள்ள கட்டி முடிக்கப்பட்டுச்சு. கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணி அதில் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும். கண்டிப்பாக எழுந்து கட்டுவோம் வாருங்கள். 52 நாட்களுக்குள்ளாக அலங்கம் இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்பட்டது. எல்லாரும் சேர்ந்து நான் ஒரு கவியை பாடிவிட்டு ஜெபித்து இந்த வேலையை நிறைவு செய்வோம். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய்.
இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கைவேலை அல்ல வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம். கட்டிடுவோமே நித்தியத்திற்காய், கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். பாவமாம் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம், ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரே மூலைக்கல் ஆகிடுவார், அவரே மூலைக்கல் ஆகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். அன்பின் ஆண்டவரே, அறிவை உணர்த்தும் அபிஷேகம் ஆண்டவரே நெகேமியாக்குள்ள செயல்பட்டது போல எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் எங்கள் ஐக்கியத்தில் உள்ள எல்லாருக்குள்ளும் இந்த வார்த்தையை கேட்கிற அனைவருக்குள்ளும் செயல்படட்டும். அழுது துக்கித்து புலம்பி அறிவை உணர்த்தும் அபிஷேகம் அப்படியே செயல்பட்டு ஆண்டவரே பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது போல, அலங்கம் கட்டப்பட்டது போல எங்களுக்குள்ளே நீங்கள் இடிக்கப்பட்ட காரியங்கள்லாம் கட்டப்பட உதவி செய்யும். ஆண்டவரே அறிவை உணர்த்தும் அபிஷேகம் செயல்பட்டதுனால, ஞானமாக பேசி செயல்பட்டதுனால் இடிந்து போன அலங்கம் கட்டப்பட்டதப்பா. சரியான அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்தது போல் எங்களுக்குள்ளே வேணாம் ஆண்டவரே. அவங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போகாமல் அந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகம் செயல்பட்டு இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்பட்டுச்சு. விசுவாசத்தோடு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த அறிவை உணர்த்தும் அபிஷேகம் செயல்பட்டு அலங்கம் 52 நாளைக்குள்ளே கட்டி முடிக்க